வெட்க கேடு வெட்க கேடு பாஜக கள்ள கூட்டணி வெட்க கேடு வெட்க கேடு வெட்க கேடு வெட்க கேடு அவமானம் 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 கள்ள மௌனம் காக்கும் கள்ள மௌனம் காக்கும் எடப்பாடியே அவமானம் எடப்பாடியே அவமானம் வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே தமிழ் தாய் வாழ்த்துதுமே தமிழ் தாய் வாழ்த்துதுமே வேஸ்ட் 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 ஆளுநர் பதவியை வேஸ்ட் ஆளுநர் பதவியை வேஸ்ட் பெஸ்ட் 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 திராவிட மாடல் பெஸ்ட் திராவிட மாடல் பெஸ்ட் ஆளுநர் பதவியை வேஸ்ட் ஆளுநர் பதவி. தூத்துக்குடியில் ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்தும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா சாலமோன் வழங்கி கேட்கலாம். ராஜா சாலமோன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ரஜி. தமிழகத்தினுடைய சட்டமன்ற கூட்டமானது இந்த வருடத்திற்கான சட்டமன்ற கூட்டம் நேற்று நடைபெற்றுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா தமிழக அதாவது ஆளுநர் அந்த தன்னுடைய உரையை வாசித்து அதன் கூட்டத்தொடர் நடைபெறுவது வழக்கம். அதன்படியாக நேற்று ஆளுநர் வந்திருந்திருக்கிறார். அப்போது நடந்த நிகழ்வுகள் அனைத்துமே தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னா அந்த தமிழ்நாட்டில் அத்துமீறி நடந்து கொள்ளும் ஆளுநரை கண்டித்து திமுக சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதாக தமிழகம் முழுவதும் நடைபெறும் என்பதாக திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தூத்துக்குடியில் உள்ள விபிடி சிக்னல் அருகே தூத்துக்குடியில் இந்த ஒரு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் தான் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒரு 500 பேருக்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டார்கள். தூத்துக்குடியினுடைய திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் அவருடைய முன்னிலையில அந்த திமுகவை சேர்ந்த நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் அனைவருமே இதுல கலந்து கொண்டார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாத்தீங்கன்னா பதவி விலகு ஆர்.என். ரவியே பதவி விலகு, பாசிச ரவியே பதவி விலகு, வெட்கக்கேடு பாஜக திமுக கூட்டணி வெட்கக்கேடு என்பதாகவும், ஆளுநர் பதவி வேஸ்ட் திமுக மாடல் பெஸ்ட் என்பதாகவும் கோஷங்களை எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாத்தீங்கன்னா அந்த ஆளுநர் ரவி அவர்களை தான் மிகவும் டார்கெட் வைத்து அவர்கள் மிகவும் இதுல கண்டன கோஷங்கள் எழுப்பி அவர்களுக்கு ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக இந்த கோஷங்கள் முழுவதுமே இருந்தது. மேலும் இதிலே அதிமுக மற்றும் பாஜகவையும் இதனை விமர்சிக்க அவர்கள் தவறவில்லை. அதுல அதிமுக மற்றும் பாஜகவும் ஒரு கூட்டணியை வைத்துள்ளது. வெளியே தெரியாத அளவுக்கு நடந்து கொள்கிறார்கள் என்பதாகவும் அவர்களுடைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. இன்றைக்கு தூத்துக்குடியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஒரு அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டமாக இந்த இடத்தில் நடத்தப்பட்டது. தமிழகம் முழுவதுமே இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தாலும் தூத்துக்குடியில் மிக விரைவில் காலையிலேயே சுமார் 10 மணி அளவிலேயே மக்கள் திமுகவினர் அனைவரும் கூடிவிட்டனர். 10:30 10:45 அளவில் அனைத்து ஆர்ப்பாட்டமும் முடித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு அனைவரும் மிகவும் உற்சாகமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இந்த கண்டன கோஷங்கள் எழுப்பிய விதங்கள் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அதைத்தான் நாம் இப்பொழுது வீடியோவாக பார்த்தோம். இந்த தூத்துக்குடியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.